ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தந்தையோட பேச்சை கேட்காம காதல் அப்படின்ற ஒரு வலையில் விழுந்து தன்னோட உயிர் போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த உயிர் போனதுக்கப்புறமா நடந்த உண்மை நிறைந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ்ய கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காமல் வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தேனி டிஸ்ட்ரிக்ட் கொழுக்குமலை. இந்த கொழுக்குமலை என்ற பகுதி நம்ம வேர்ல்டுலேயே அதிகமாக டீ உற்பத்தி பண்ணுற ஒரு இடமாக திகழ்ந்துட்டு வருது. இந்த கொழுக்குமலை பகுதியில் தான் தங்கவேலு, ராசாத்தி அம்மாள் மற்றும் இவங்களோட ஒரே மகளான வைத்தீஸ்வரி இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தங்கவேலு இவரோட ஒரு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொழுக்குமலை பகுதியில் ஒரு 2 ஏக்கர் பரப்பிலான டீ இலை தோட்டம் இருக்குல்ல, அதை வச்சு ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு. இவரோட தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எஸ்டேட்னே சொல்லலாம். இந்த தங்கவேலுன்றவர் அந்த கொழுக்குமலை பகுதியில் ஒரு நல்ல வசதியான நபராகவே இருந்துட்டு வர்றாரு. வசதியான நபர்னு மட்டும் குறிப்பிடாம ஒரு நல்ல மனுஷனாகவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காருங்க. அவர் என்னதான் வசதியாக இருந்தாலும் மற்ற அந்த வசதி இல்லாதவங்க, இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, அவங்க எஸ்டேட்டில் வேலை செய்கிற நபர்கிட்ட கூட ரொம்ப தன்னடக்கமாக பேசுகிறதும் நல்ல மரியாதையோடு பேசுகிறதையும் வழக்கமாகவே வச்சுட்டு இருந்திருக்காரு. இவரோட பொண்ணு வைத்தீஸ்வரி ஒரே மகள் அப்படின்ற காரணத்துக்காக காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறாரு. இப்போ வைத்தீஸ்வரி 3வது வருஷம் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வராங்க. இப்படி நல்லபடியாக அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமாக நல்ல பண வசதியோட ஒரு நல்ல நிம்மதியோடு வாழ்ந்துட்டு வர அந்த குடும்பத்தில் ஒரு பேர் இடியாக ஒரு முகம் தெரியாத ஒரு நபரால் வந்த நியூஸ் தங்கவேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. தங்கவேலுக்கு அன்னைக்கு சாயந்தரம் டீ எஸ்டேட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு முகம் தெரியாத நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தங்கவேல்கிட்ட இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஒரு பையனோட பைக்கில் ஊர் சுற்றதை நான் பார்த்தேன், உங்கள் பொண்ணை பார்த்து வளர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனைகளை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதை கேட்டதுலேருந்தே தங்கவேலுக்கு ஒரு பதட்டமாகிடுது. டென்ஷனாக கோவமாக எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கர டிப்ரெஷனில் போகிறாரு. எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம பொண்ணுக்கிட்ட கேட்டு இதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தன்னோட மனைவியான ராசாத்தி அவங்கக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வைத்தீஸ்வரி மாலை ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது வைத்தீஸ்வரி ரொம்ப கேஷுவலாக வராங்க. எந்த ஒரு அவங்களோட மூஞ்சில் பதட்டமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்றது வைத்தீஸ்வரிக்கு தெரியாது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கிற நம்ம தங்கவேலு என்ன பண்ணுறாருன்னா, வைத்தீஸ்வரி வந்து அந்த வீட்டு வாசலில் வந்த உடனே, என்னப்பா இங்கே நிற்கிறீங்க, அப்பாவும் அம்மாவும் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, எங்கே போயிட்டு வர அப்படின்னு தங்கவேலு ஒரு வார்த்தை கேட்குறாரு. இதை கேட்ட உடனே வைத்தீஸ்வரி கொஞ்சம் பதட்டமாகறா. ஏன்னா அப்பா இது வரைக்கும் எந்த விஷயமும் கேட்டதில்லை. அதுவும் இவ்வளோ வாசலில் நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்ற ஒரு மனநிலைமையில் வைத்தீஸ்வரி வந்துடுறா. இருந்தாலும் அவளுக்கு வந்து பயமே இல்லை. ஏன்னா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு, ஒரே பொண்ணுன்ற காரணத்தினால. இருந்தாலும் அப்பா கேட்குற கேள்விக்கு மௌனமாக வைத்தீஸ்வரி தலை குனிஞ்சபடி நிற்கிறா. எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டு, எவன் கூட பைக்கில் சுற்றினேன், யார் அவன் அப்படின்னு கேட்டு வைத்தீஸ்வரியை கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு அந்த பையன்தான் வேணும், ஒழுங்காக பேசி அவங்க குடும்பத்தோடு பேசி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்கள், நான் ஆசைப்பட்ட பையன் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவை ரொம்ப போல்டாக ரொம்ப தைரியமாக
தங்கவேலு முன்னாடி பேசுகிறாங்க வைத்தீஸ்வரி. இதை கேட்ட உடனே கோவத்தின் உச்சிக்கே போன தங்கவேலு என்ன பண்ணுறாருன்னா பலார்னு ஒரு அடி அடிச்சிடுறாரு. அடித்து போடி உள்ள, உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதா? என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இந்த மாதிரி யாரோ வந்து என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து யார் கூடயோ பைக்கில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு, இந்த மாதிரி அவமானம்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடித்து வீட்டுக்குள்ளே அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போகும்போதே வைத்தீஸ்வரி சொல்கிற வார்த்தை என்னென்னா, எனக்கு அவன் தான் வேணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, என்னை மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க ரூமில் போய் உட்காந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தன்னோட மகள் வேற ஒரு பையனோட சுற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பட்ட வேதனையோட தன்னோட பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு வேதனையில தான் தங்கவேலு வந்து ரொம்ப மனம் உருகி அழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு தகப்பனாக இருந்து தன்னோட பொண்ணு மேலே கையை வச்சது மிகப்பெரிய தப்புன்னு அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தங்கவேலுவோட மகள் வைத்தீஸ்வரி கொஞ்சம் கூட அவங்க அப்பா மேலே ஒரு பாசமே இல்லாத ஒரு இது மாதிரி நடந்துக்கிறா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அடித்தார்ல, அதனால் அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த பையன் தான் வேணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனால அதுக்கப்புறம் வெளியவே வரல. யார் கூப்பிட்டாலும் பேசலை. அவங்க அப்பாவை பார்த்தா கதவை வேகமாக சாத்துறது, அவங்க அப்பாவை பார்த்தா மூஞ்சி காமிக்காமல் நகர்ந்து போகிறது, இந்த மாதிரி செயல்லையே இருக்கா. இதை யோசிச்சுக்கிட்டே இந்த தங்கவேலு என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த விஷயம் போக போக அப்படியே வளர விட்டோன்னா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவா, ஏதோ நாம தான் செல்லம் கொடுத்தோம், நாம தான் கடைசியில் இவ்வளோ தூரம் கெடுத்தும் வச்சுருக்கோம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம அந்த பையனை பற்றி ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு நல்ல குடும்பம் நல்ல பையனாக இருந்தால் இவளை கல்யாணம் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் எதுவும் அசிங்கமாக, அதாவது ஓடி போயோ இல்லை வேறு யாருக்கும் தெரிஞ்சோ நம்ம குடும்பமானம் போகிறதுக்கு பதிலாக இப்படி அந்த பையனை விசாரித்து இவளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை அவர் யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தையும் அங்கே போயிட்டு வைத்தீஸ்வரிக்கிட்டையும் சொல்கிறாரு. ஓகேம்மா, நான் அந்த பையனை பற்றி ஃபஸ்ட்டு விசாரிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே வைத்தீஸ்வரி கிட்ட அந்த பையன் பேர் என்ன, அந்த பையனோட ஊர், அவனோட வீடு விலாசம் எல்லாமே கொடு, அந்த ஊரில் போய் நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வைத்தீஸ்வரி கிட்ட எல்லா டீட்டெயிலையும் வாங்குறாரு. அந்த பையனோட பேர் தியாகு. அந்த தியாகு வந்து பக்கத்தில் போடி நாயக்கனூர்ன்ற ஒரு ஊரில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களோட ஃபேமிலியும் ஒன்றும் குறைஞ்ச ஃபேமிலி கிடையாது, நல்ல வசதியான ஃபேமிலி தான். ஆனால் அந்த வசதியான ஃபேமிலியில் பிறந்த இந்த தியாகுன்ற இந்த பையனை பற்றி அந்த ஊருக்குள்ளே விசாரிக்க தங்கவேலுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக விசாரிக்க நிறைய தவறான ஒரு அபிப்பிராயம் தான் அந்த பையன் மேலே எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பம் வந்து நல்ல குடும்பம் தான், ஆனால் இந்த தியாகுன்ற பையன் குடிக்கு அடிமையாகி எனி டைம் போதையிலேயே இருப்பானா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எப்போ பார்த்தாலும் குடிச்சு அந்த போதையிலேயே வண்டி ஓட்டிட்டு தான் இந்த ஏரியா வழியாக வீட்டுக்கு போகிறது வழக்கம். அவங்க அப்பா அம்மா என்னதான் கண்டித்தாலும் ஒரு அளவுக்கு மேலே செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால ரொம்ப கெட்டு போயிருக்கான். இந்த மாதிரி பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுத்து நீங்களே உங்கள் பொண்ணை பாலங்கலத்தில் தள்ளிடாதீங்க, ஸோ நல்லா யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற பதில் தான் தங்கவேலுக்கு கிட்டத்தட்ட அவர் விசாரித்த எல்லா இடத்துலையும் ஒரே பதிலாக வந்திருக்கு. இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு தங்கவேலு. இந்த விஷயத்தை தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்லி எப்படியாவது அவளோட மைண்டை மாற்றி இந்த மாதிரி ஒரு பையன் வேணா இவளோட வாழ்க்கை கெட்டு போயிடும்ன்றதை புரிய வைக்கணுன்ட்டு அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வைத்தீஸ்வரி அவன் வந்து சரியில்லைம்மா, அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குறையும் சொல்ல விரும்பல, அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பம் நல்ல பேர் நல்ல குடும்பம் தான், நல்ல வசதியான குடும்பம் தான். ஆனால் அந்த தியாகுன்ற பையன் ரொம்ப ரொம்ப மோசமானவமா, பயங்கரமாக குடிக்க அடிமையானவனா. இவனை மாதிரி ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணனா உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். உன்னை இவ்வளோ தூரம் நல்லபடியாக வளர்த்து உன்னை வந்து ஒரு குடிகாரன் கையில் கொடுக்கணுன்னு நான் கொஞ்சம் கூட விருப்பப்படல. அதனால் நீ அந்த பையனை மறக்கிறது தான் நல்லது, அந்த பையனை விட்டு விலகிடு, இதுக்கு மேலே உனக்கு அந்த பையன் வேணாம், உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாரு. என்ன தான் அவங்க அப்பா சொன்னதை வைத்தீஸ்வரி காதில் வாங்கினாலும் மண்டையிலையும் மனசுக்கும் ஏற்றிக்கலைங்க. அந்த பையன்தான் வேணும்ன்ட்டு கட் அண்ட் ரைட்டாக முடிவோடு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பேசி அவங்க பொண்ணுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு முடிவில் அன்னைக்கு நைட்டு ரொம்ப ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு தங்கவேலும் ராசாத்தி அப்புறம் வைத்தீஸ்வரி இவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு ஒரு 11 மணி அளவில் வைத்தீஸ்வரி தன்னோட வீட்டிலேருந்து கொஞ்சம் துணிமணிகளை எடுத்துட்டு அந்த பையனை தேடி போடி நாயக்கனூரே போகிறாங்க. எதனாலனா இங்கே இருந்தால் அவங்க அப்பா மனசை மாற்றிடுவாராம். ஸோ அந்த பையனை வந்து நம்ம கல்யாணம் பண்ணுறது தடங்கலாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போடி நாயக்கனூர் தியாகுவை தேடி அவங்க வீட்டுக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. போடி நாயக்கனூர் ரீச் ஆகி அங்கேருந்து தியாகு வீட்டை நோக்கி நடந்து
நடந்து போயிட்டுருக்காங்க வைத்தீஸ்வரி. அந்த நேரத்தில் இரவு ஒரு 12-12:15 இருக்கும். பைக்கில் தியாகு வந்துட்டுருக்காரு நம்ம வைத்தீஸ்வரி போகிற ரூட்லேயே. வைத்தீஸ்வரியை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடி இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னென்னமோ உன்னை பற்றி சொல்கிறாரு, நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது, நம்ம 2 பேரும் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், வா நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வைத்தீஸ்வரி வீட்டில் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டே அவங்க அப்பாவை பற்றி தப்பாக சொல்கிறாங்களே தவிர அவங்க அப்பா சொன்ன நல்ல விஷயத்த கொஞ்சம் கூட வைத்தீஸ்வரி ஏற்றுக்கல. ஒரு கட்டத்தில் இவ பேகை தூக்கிட்டு வந்து அந்த தியாகு முன்னாடி நிற்கிறத பார்த்த தியாகுவுக்கு சுத்தமாக சந்தோஷமாகவே இல்லைங்க. ஒரு விதமான பதட்டமாகறான். சரி வண்டியில் ஏறு, வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரியை ஏற சொல்கிறான். வைத்தீஸ்வரியும் தியாகு பின்னாடி அந்த பைக்கில் ஏறி உட்கார்ந்த உடனே இவன் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு போகாமல் அவங்க நண்பர்கள் தங்கியிருக்கிற மாடி வீடு மாதிரி ஒன்று இருக்குது, அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது படிக்கேட்டு ஏறும்போதே நம்ம வைத்தீஸ்வரி கேட்குறாங்க, இது நம்ம வீடு இல்லையே, அதாவது உங்கள் வீடு இல்லையே, ஏன் இங்கே கூப்பிட்டு வர, என்னாச்சு, வா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்து நாளைக்கே கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வைத்தீஸ்வரி கேட்டதும், நீ வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் தியாகு. அந்த ஃப்ரெண்டு ரூமோட டோரை திறந்த உடனே வைத்தீஸ்வரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்டு ஒரு 3 நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல மது அருந்திட்டு நல்ல போதையில் திளைத்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து வைத்தீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பதட்டமாகறாங்க. என்ன இருந்தாலும் இரவு 12-12க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி பயம் இருக்கும், அந்த பயம் தான் வைத்தீஸ்வரிக்கு ஏற்படுது. இருந்தாலும் தியாகு அங்கே இருக்கானே அப்படின்ற ஒரு மனநிலைமையில் தைரியத்தை வர வச்சுட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் இவங்க இந்த கல்யாணத்தை பற்றி பேசி கொஞ்சம் சண்டை ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த 3 நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் கதவை சாத்திட்டு அவங்களோட வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிறாங்க. வாக்குவாதம் அதிகரிக்க தியாகு கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே செவத்தில் மாட்டி வச்சிருந்த ஒரு கண்ணாடியில் ஓங்கி கையால் குத்துறாரு. கையில் குத்த உடனே அந்த கண்ணாடி பீஸுகள் உடஞ்சி அந்த சிறு பீஸுகள் கைகளை கிழிக்க ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து போன வைத்தீஸ்வரி கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்டா இப்படி பண்ண, என்ன எதுக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்கிற உடனே இந்த சவுண்டை கேட்டு வெளியே நின்றுட்டு இருந்தாங்களே அந்த 3 நண்பர்கள், அந்த நண்பர்களும் உள்ளே வராங்க. ஓடி வந்து துணியெல்லாம் கிழிச்சு கையெல்லாம் கட்டுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, கொஞ்சம் பொறுமையாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி ரொம்ப கோவத்தின் உச்சிக்கே போன தியாகு என்ன பண்ணுறாருன்னா, வைத்தீஸ்வரி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த படிக்கட்டில் இறங்குற மாதிரி, இப்படி ஸ்லோப் மாதிரி இருக்கும்ல, நம்ம படிக்கட்டு இறங்குறதுனாலே இப்படி நேராக கீழே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலேருந்து தயவு செய்து இங்கேருந்து போயிட்டு, நம்மளுக்கு இந்த கல்யாணம் செட் ஆகாது, முக்கியமாக உன்னை கல்யாணம் பண்ணுற ஐடியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டிலேருந்து ஸ்பீடாக இழுத்து தள்ளி விட்டுறாரு. கால் இடறி வைத்தீஸ்வரி உருண்டு போய் ஒரு படிக்கேட்டில் ஓங்கி அவங்களோட கழுத்து பட அந்த கழுத்து எலும்பே உடஞ்சி அங்கேயே உயிர் பிரிஞ்சு போயிடுது வைத்தீஸ்வரிக்கு. இந்த விஷயத்தை பார்த்து தியாகு அதிர்ச்சி அடைகிறான். ஐயோ நம்ம தள்ளி விட்டு கீழே வேற விழுந்துட்டாலே, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலேன்னு குடுக்குன்னு ஓடி வரான். ஓடி வந்து வைத்தி என்ன ஆச்சு உனக்கு, எழுந்துருன்னு சொல்கிறான். எழுந்துக்கவே இல்லை. அவளோட உயிர் அந்த நொடியே பிரிஞ்சு போச்சு. இதை பார்த்து அந்த 3 நண்பர்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட, உன் கோவத்தை எப்போவோ கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டியே, இதை வேற நம்ம இப்போ 4 பேருமே குடிச்சிருக்கோம், நம்ம எங்கே போய் இதை மறைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே தியாகு ஒரு பிளான் சொல்கிறான். நம்ம 3 பேரும் வைத்தீஸ்வரியை தூக்கிட்டு GH ஹாஸ்பிட்டல் போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரியை அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன உடனே டாக்டர்கிட்ட அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, சார் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க, படிக்கேட்டிலேருந்து இறங்கி போகும்போது கால் இடறி கீழே விழுந்து திடீர்னு மயக்கமாயிட்டாங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் சார், எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு விதமான நாடகத்தை அந்த இடத்துல அரங்கேற்றுறாங்க. டாக்டரும் அவங்கள செக் பண்ணிவிட்டு, சாரிப்பா இந்த மாதிரி அந்த பொண்ணு கீழே விழுந்ததில் படிக்கேட்டில் அவங்க கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு மூளைக்கு போகிற நரம்பு கட்டாயி இறந்து போயிட்டாங்க, நீங்கள் யார், எப்படி இந்த பொண்ணு இறந்தா அப்படின்னு டாக்டர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜ் தான், இந்த பொண்ணு நானும் லவ் பண்ணுறோம், இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து என்னை பார்க்க வந்திருந்தா, திரும்பி வீட்டுக்கு போகும்போது அந்த படிக்கேட்டில் இறங்கும்போது கால் இடறி கீழே விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி தியாகு
இந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த விஷயத்தை பார்த்து டாக்டருக்கு ஒரு விதமான சந்தேகமும் வருது. என்ன இருந்தாலும் பேரண்ட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸும் இங்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாமே நடந்துகிட்ருக்க நைட்டு 1 மணிக்கு மேலே தான் வீட்டில் தன்னோட மகளான வைத்தீஸ்வரி இல்லைன்றதை ராசாத்தி அம்மாள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தங்கவேல் கிட்ட சொன்னதும் இவரும் அவங்க நண்பர்களும் அந்த ஊர் மக்களுமாக எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பையனை தேடி தான் இந்த பொண்ணு போயிருப்பா, அதனால் அந்த ஊருக்கு போய் அவங்க குடும்பத்தையே நம்ம அசிங்கப்படுத்தணும், நம்ம பொண்ணை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் கொண்ட அந்த தங்கவேலோடு சேர்த்து எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்படி போய் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் தான் அந்த அவங்க ஊர்லேருந்து கிளம்பியிருப்பாங்க. கிளம்புனதும் அங்கே ஒரு போலீஸ் ஒருத்தர் வராரு சைக்கிளில் வந்து இந்த மாதிரி தங்கவேலு யாருப்பா இந்த ஊரில் அப்படின்னு கேட்டோன்னே தங்கவேலு அதே கூட்டத்தில் இருக்கார். அவர் நான் தாங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் பொண்ணு பேர் வைத்தீஸ்வரியான்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வந்து உங்கள் பொண்ணை வந்து பாருங்கள், டாக்டரும் போலீஸும் அங்கே தான் இருக்காங்க, இன்ஸ்பெக்டரும் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக பதட்டப்படுறாரு, அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்க, என் பொண்ணுக்கா நைட் ஃபுல்லாக வீட்டில் தானே இருந்தா, அந்த தியாகுன்ற பையனை தேடி போய் தான் ஏதோ இருக்கு, என் பொண்ணை கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு எமோஷ்னல் ஆகி கத்திக்கிட்டே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடி வராரு. தங்கவேலுவும் அவர் கூட இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த அந்த நபர்களும் அப்புறம் இந்த விஷயம் ராசாத்தி அம்மாளுக்கு போய் அவங்களும் ஹாஸ்பிட்டலை தேடி ஓடி வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா உயிரற்ற உடலாக நம்ம வைத்தீஸ்வரி அந்த ஹாஸ்பிட்டலில் பிணமாக கிடக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே திகைத்து போய் ஒரு மாதிரி அவரோட வாழ்க்கையே இழந்த ஒரு ஃபீல். ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அங்கே உயிர் இல்லாமல் படுத்து கிடக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தியாகுவையும் அவங்க நண்பர்களையும் தூரத்துலேருந்து தங்கவேல் பார்த்துடுறாரு. டே பாவிகளா, என் பொண்ணை கொன்னுட்டீங்களேடா, உன்னை நம்பி வந்திருப்பாடா, எனக்கு தெரியும்டா, நீ தாண்டா ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாரு. தங்கவேல் கூட வந்தவங்களும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து தியாகுவை அடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தங்கவேலை வந்து தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, அந்த பையன் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டான், என்ன நடந்துச்சுன்றதை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு இந்த பையனை தேடி அந்த வீட்டுக்கு போயிருக்கா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா. இவன் முடியாதுன்னு சொன்ன உடனே கோவத்திலேயே அந்த படிக்கேட்டில் இறங்கி வரும்போது கால் இடறி அந்த படிக்கேட்டில் விழுந்து கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டு மூளைக்கு போகிற நரம்பு கட்டாயி தான் இறந்துருக்காங்க. எந்த விதமான இந்த அடிக்கிறதோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதோ எந்த விதமான தடயமும் உங்கள் பொண்ணு உடம்புல பார்க்கப்படலை. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் பொண்ணோட உடலை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் ஒரு பெரிய குண்டை தூக்கி நம்ம தங்கவேல்கிட்ட போடுறாரு. இந்த விஷயத்தை தியாகு அவ்வளோ பர்ஃபெக்டாக நாடகம் ஆடி இந்த விஷயத்தை ஒரு கதையாக கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டயே சொல்லி ஒரு பெரிய விஷயத்துலேருந்து எஸ்கேப்பும் ஆகியிருக்கான் தியாகு. இரவு முழுக்க வெயிட் பண்ணி வைத்தீஸ்வரியோட போஸ்ட்மார்ட்டம்லாம் முடியுது. காலையில் தங்கவேல், ராசாத்தி அம்மாள் இவங்க அப்புறம் அவங்க ஊர் அந்த நபர்கள் எல்லார் முன்னாடியும் வைத்தீஸ்வரியோட டெட் பாடியை ஒப்படைக்கிறாங்க. இதை பார்த்து அந்த தங்கவேலும் ராசாத்தி அம்மாளும் கதறி சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்கே இருக்கிறவங்களே கண் கலங்கி போயிடுச்சு அப்படின்னு இந்த நம்ம கதையை சொன்னவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த வார்த்தைகள் என்னன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. ஐயோ ராஜாத்தி, என் கோல சாமி, உன்னை இதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து கொண்டு வந்து சேர்ந்தேனா? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? இந்த மாதிரி ஒரு நிலைமையில் என் பிள்ளைய நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் ரிப்பீட்டடாக கதறி அழுக அந்த ஊர் மக்களே, அங்கே நின்றிருந்த கூட்டம் எல்லாருமே கண்ணில் கண்ணீர் வச்சுட்டாங்களாங்க. அந்த மாதிரி எமோஷ்னலான விஷயந்தான் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வைத்தீஸ்வரியோட உடலை வாங்குற போது நடந்திருக்கு. ஒரு வழியாக உடலை வாங்கி அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சு நல்லபடியாக நல்லடக்கமும் பண்ணுறாங்க. ஒரு 2 நாள் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அவங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. வீடே மயான அமைதியாகுது. யாருமே அந்த வீட்டில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த வீட்டில் 3 பேர் தான், தங்கவேலு, ராசாத்தி அம்மாள், ஒரே பொண்ணான வைத்தீஸ்வரி. அவங்க சந்தோஷம் துக்கம் எல்லாமே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இல்லை இப்போது. அந்த வீடே ஒரு மாதிரி விரிச்சோடி போயிடுச்சு. 2 பேரும் அந்த பொண்ணை நினச்சி அழுது டயர்டாகி அழுதே ரொம்ப டயர்டாகி 2 பேரும் தூங்குறாங்க. இரவு 12:30 மணி இருக்குங்க. அந்த டைமில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அழுக குரல் கேட்க ஆரம்பிக்குது நம்ம தங்கவேலுக்கு. தங்கவேல் சடனாக எழுந்துக்கிறாரு. யாரா அது அழுகிறது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வாய்ஸை கொடுத்துட்டு சுற்றி பார்க்குறாரு. யாரும் இல்லை.
சரி தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு திருப்பியும் அவர் படுத்திருந்த இடத்துக்கே வந்து படுக்க ஆரம்பிக்கிறாரு. படுத்த அடுத்த செகண்ட் திரும்பவும் அந்த சவுண்டு ரொம்ப கொஞ்சம் மைல்டாக கேட்டுறதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே தங்கவேலு சடனாக எழுந்து ஒவ்வொரு இடமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே யாருமே இல்லை. சரி, இந்த குரல் வந்து ஜன்னலுக்கு வெளியே தான் கேட்குது, ஒருவேளை வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மெயின் டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு படிக்கட்டு ஒரு 2-3 படிக்கட்டு இருக்குது, அதை இறங்கி அந்த கேட் கிட்டே போகணும். அப்படி ஃபஸ்ட்டு படிக்கட்டு இறங்கும் போதே அந்த கேட்டுக்கும் இவங்க வாசலுக்கும் இடைவெளியில் நடுவில் ஒரு பொண்ணு மண்டி போட்டு தலைமுடி விரித்தபடி உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அந்த குரல் இப்போ எப்படி கேட்குதுன்னா அந்த அழுகுரலோடு சேர்த்து தங்கவேல் கிட்ட அப்பா மன்னிச்சிருங்கப்பா, அப்பா மன்னிச்சிருங்கப்பா இந்த வார்த்தை கேட்குது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தங்கவேலுக்கு ஒன்றுமே புரியல. யாருமா நீ, எதுக்குமா இந்த நேரத்தில் நடுராத்திரியில் அதுவும் இந்த இடத்துல முட்டுக்கால் போட்டு உட்காந்து அழுதுட்டுருக்க, என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நெருங்கி போக ஆரம்பிக்கிறாரு. நெருங்கி போக போக அந்த உருவத்தோட சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கவேலுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த உருவம் வேற யாரும் இல்லை, என்னோட பொண்ணான வைத்தீஸ்வரி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே கதறி அழுகிறாருங்க. பயங்கரமாக கதறி அழுகிறாரு. கிட்ட நெருங்கி ஓடுறாரு. அந்த பொண்ணு கையை பிடிச்சி அழுதுடலாம். ஏன்னா என்னதான் பேயாக இருந்தாலும் என்னதான் அது ஒரு பூதமாகவே இருக்கட்டும்ங்க, அது அவங்களோட குழந்தை, அவங்களோட பொண்ணு, அவங்களோட புள்ளன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு பயம் அதெல்லாம் இருக்காதுங்க. அதனால அந்த பயத்தை எதுவுமே காமிக்காமல் அப்படியே ஓடுறாரு. அம்மா அம்மா நீ தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடுறாரு. அப்பா மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அங்கே வந்து சரட்டுன்னு அப்படியே போயிடுதுங்க. அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்த அந்த ஆத்மா உட்காந்துட்டு இருந்த அந்த இடத்துல உட்காந்துட்டு மண்ணை எடுத்து தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு, தாயே நீதானா, அம்மா நீதானா, ஏம்மா இப்படி அழிகிற, நீ நிம்மதியாக உன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நினச்சனே, நீ இப்படி பேயா பிசாசு ஆகி இப்படி சுற்றிட்டு இருக்கியே, எதுக்குமா அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்ட, என்ன பிரச்சனைமா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கத்தி அழ ஆரம்பிக்கிறாரு தங்கவேலு. இந்த சத்தத்தை கேட்டு அங்கேருந்து ராசாத்தி அம்மாள் ஓடி வராங்க. என்னங்க ஆச்சு, ஏன் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம புள்ள வந்தாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாடி, அவள் சாதாரணமாக சாகலை, ஏதோ அவளுக்கு நடந்துருக்குடி, அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தின உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எழுந்து வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அழுகிறத பார்த்து அவங்கள சமாதானப்படுத்தி உள்ளே போய் படுக்கவும் வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே தங்கவேலு ஒரு முடிவு பண்ணுறாரு. நம்ம பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு, நம்மளோட பொண்ணு சாவில் சில மர்மங்கள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் இருக்கிற குறி கேட்குறவங்க கிட்ட போகிறாங்க. இந்த குறி கேட்குறவங்க யாருன்னா காளியை வழிபடுறவங்க, பில்லி சூனியம் ஏவல் இதை ஏவுறது கிடையாது, அதை ஏவி வச்சுருப்பாங்களே அதை எடுக்கிற வேலையை பண்ணுறவங்க. இவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க குறி சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவங்க சொல்கிற விஷயம் 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட தான் தங்கவேலு போய் குறி கேட்க போகிறாரு. குறி கேட்க போன தங்கவேலு உள்ளே நுழைஞ்சு அந்த சாமியை பார்த்து கை கூப்பி வேண்டி, இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனான், அவள் இறந்து போய் 2வது நாள் நைட்டு வந்து ஒரு கொடூரமான உருவத்தில் இருந்தா, அந்த என் பொண்ணோட ஆத்மா ஏதோ என்கிட்ட சொல்ல வருது, என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு அந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுச்சு, என் பொண்ணுக்கு நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை அந்த குறி கேட்குறவங்கிட்ட சொன்ன உடனே அவ காளியை நினச்சி தியானங்கள் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காடுறாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே, அதாவது அந்த தியானம் பண்ணுறவங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்லணுன்னா அதை கேதர் பண்ணி சொல்லுவாங்க, அதாவது அதை அவங்க உடம்புல அந்த கடவுளை வர வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே கண்ணை திறந்து, உன் பொண்ணு சாதாரணமாக சாகலை, அவளோட சாவு ஒரு கொலை தான், உன் பொண்ணு ரொம்ப ஆசைகளோடையும் கனவுகளோடையும் ஒரு விஷயத்தை தேடி போய் தான் இறந்துருக்கா, அதுவும் இல்லாமல் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஏதோ பெரிய துரோகம் செஞ்சுட்டதா நினச்சி தான் அந்த வித ஆத்மா நிலைமையில தான் உன் பொண்ணு உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்கா. உன் பொண்ணு ஆத்மா நிலை அடையணும்னா அவளுக்கு சில ஆசைகள் இருக்குது, நிறைவேறாத ஆசைகள். அதாவது அவள் ஆத்மா நிலை அடையிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நினச்சிருப்பா, அது நடக்காமல் இருந்திருக்கும். அதுக்கான பிரதிபலனை இந்த ஆத்மா நிலையிலேருந்து அவள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளோ இல்லை அதை அழிக்கணும்னு நினைக்கிறாளோ, அந்த விஷயத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் அவள் ஆத்மா சாந்தி அடையும். நான் சொல்கிறத நீ பண்ணணும், அப்படி பண்ணாதான் உன் பொண்ணு நிம்மதியான ஒரு நிலைக்கு போவா அப்படின்னு சொல்லி அந்த குறி சொல்கிறவங்க வந்து நம்ம தங்கவேலுவை பார்த்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை சொல்லி முடித்தது உடனே நம்ம தங்கவேலுவை பார்த்து உன் குலதெய்வம் யார் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம தங்கவேலு சொல்கிறாரு, எங்கள் குலதெய்வம் பேர் ரோதை முனி. இந்த ரோதை முனி யாருன்னா, இந்த ரோதை முனியை வழிபடுறவங்க
முக்கால்வாசி, அதாவது முக்கால்வாசி இல்லை, ஒரு 99% இந்த டீ இலை பிஸ்னஸ் பண்ணுறாங்களே தோட்டம் வச்சு, இந்த தோட்டத்தோட காவல் தெய்வமாக வச்சு வழிபடுறது தான் ரோதை முனி. இந்த ரோதை முனியை வழிபடுறவங்க குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முனியாங்க. நம்ம எப்படி குலதெய்வமாக சிவன், பெருமாள், முருகன், அம்மன், முனி இந்த மாதிரிலாம் நம்ம கும்பிடுறோமோ, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிலர் இந்த ரோதை முனியை தங்களோட குலதெய்வமாக காலங்காலமாக கும்பிட்டுட்டு வராங்களாம். இந்த ரோதை முனியை எதுக்கு குலதெய்வமாக கும்பிடுறாங்கன்னா, அந்த டீ இலை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால அந்த தோட்டத்திலேயே உருவமாகவோ இல்லை கல் வடிவமாகவோ இந்த ரோதை முனிக்கு ஒரு சிலை வைப்பாங்களாம். அந்த சிலையை வச்சு அவங்க கும்பிட ஆரம்பித்து அவங்களோட பிஸ்னஸ் அமோகமாக நடக்குமாங்க. எந்த ஒரு நஷ்டமும் வராதான். அவங்க குடும்பமும் நல்லபடியாக இருக்குமா. அவருக்கு தேவையான படையல்களும் பூஜைகளும் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அப்படி பண்ண இவங்களோட பண மதிப்பு அதிகமாகிட்டே இருக்குமா. பிஸ்னஸோட லெவலும் அதிகமாகிட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ரோதை முனியை தான் இவங்க குலதெய்வம் கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோதை முனிக்கு அந்த டீ எஸ்டேட்டில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூஜையோட வழக்கமான பூஜைன்னே சொல்லலாம். அந்த பூஜை எப்படி இருக்குன்னா, இவங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த டீ இலையை அறுவடை பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்கள்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை அந்த டீ இலையை அறுவடை பண்ண டீ இலையை அந்த ரோதை முன்னாடிக்கு வச்சுட்டு இலையில் தலைவாழை இலையில் படையலை போட்டு அந்த ரோதை முனியை வேண்டி நல்லபடியாக எங்கள் பிஸ்னஸ் இன்னும் மேலோங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் அவங்களோட அந்த ஏற்றுமதியோ இல்லை வெளியே போய் சேல் பண்ணுறாங்களோ இந்த பிஸ்னஸையே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அப்பேற்பட்ட இந்த ரோதை முனி தான் தங்கவேலுவோட குலதெய்வம். இந்த குலதெய்வம் பேரை கேட்ட உடனே அந்த குறி சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட சில விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயத்தை நீ பண்ணு, அது பண்ணதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல விஷயம் உன் காதுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த சொல்லி நம்ம தங்கவேலுவை அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த விஷயத்தை தங்கவேலு தன்னோட டீ எஸ்டேட் அந்த தோட்டத்திலேயே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் என்ன பண்ணார், அவங்க என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இரவு 12 மணிக்கு அந்த குலதெய்வமான ரோதை முனி முன்னாடி ஒரு தலைவாழை இலையை போட்டு அசைவம், அதாவது அசைவம் அப்புறம் சைவம் இந்த சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு அந்த இறந்து போனாங்களே வைத்தீஸ்வரி, அவங்க உடுத்திய ஒரு ட்ரெஸ்ஸை அது பக்கத்தில் வச்சுட்டு உயிரோட கோழியை அறுத்து அந்த கோழி உயிர் துடிக்கும்ல, அந்த துடிப்பு நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த ரத்தத்தை அந்த குலதெய்வத்து சுற்றி தெளிச்சுட்டு அந்த கோழியை அங்கேயே போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். இது எல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் இந்த படையல் பண்ணணும். அப்படின்னா நம்ம தங்கவேலு என்ன விஷயத்தை வேண்ட போகிறாரு, ஏன் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும், அவளோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல அந்த பூஜைகளை பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காம அந்த குறி சொல்கிறவங்க சொன்ன மாதிரியே திரும்பி பார்க்காம அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டே ஒரு 2 மணி அளவில் தியாகு அவங்க நண்பர்கள் அந்த வைத்தீஸ்வரி இறந்து போனாங்களே அதே ரூமில் அன்னைக்கு நைட் அந்த 2 மணி அளவுலையும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு மதுவை குடிச்சிட்டு போதை திளைக்க சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. தான் காதலிச்ச தன்னை நம்பி வந்த பொண்ணை இதே இடத்துல நம்ம தள்ளி விட்டு கொன்னோம் அப்படின்ற ஒரு சிறு உறுத்தல் கூட இல்லாமல் மதுவை குடிச்சிட்டு போதையில் திளைத்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரூமில் குடிக்கிறது, ஜாலியாக பேசுகிறது, இது நடந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல. அந்த நேரத்தில் அந்த நண்பர்களில் ஒருத்தருக்கு அந்த ஜன்னல் பக்கத்தில் நின்று அவர் யாரோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இவன் டக்குன்னு தியாகுவை கூப்பிட்டு, தியாகு அங்கே பாரு யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தியாகு, மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஏன்டா நல்ல போதையில் இருக்கடா, நீ கம்முனுறா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கம்முன்னு இருக்க சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த 4 பேரும் நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு வாசல்லேருந்து ஒரு பெண் குரல் கேட்குது. அதுவும் அழுகுரலோடு சேர்த்து ஒரு வார்த்தையும் கேட்குது, வா கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உன்னை நம்பி வந்துட்டேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்த 4 பேருக்கு அதுக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தது. போக போக நேரம் ஆக ஆக இந்த வார்த்தையோட சத்தம் அவங்க 4 பேருக்கும் அதிகமாக கேட்குது. அந்த 4 பேரும் பேசிக்கிறாங்க, யாரா இது வெளியே நின்றுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூப்பிட்றாங்க, யாரா இது அப்படின்னு சொல்லி ஒரு நபரை போய் பார்க்க சொல்கிறாங்க. அந்த நபர் அந்த போதையில் இருந்ததுனால இவருக்கு பயம் இருந்தது, பட் அந்த பயமும் பதட்டமும் இருந்தாலும் அந்த போதையில் இருக்கிறதுனால தைரியமாக போயிட்டு அந்த கதவை பொறுமையாக திறக்கிறாரு.
திறந்து பார்த்தா தங்கவேல் வீட்டு முன்னாடி எப்படி மண்டி போட்டு வைத்தீஸ்வரி அமர்ந்து அப்பா மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாலோ, ஆனால் இங்கே அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பயங்கர உக்கிரமாக அவளோட மூச்சு சவுண்டு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்ததுதான். மண்டி போட்டுட்டு தலையை நிமித்தி அந்த நண்பரை பார்த்து வெளியே வர சொல்லு அவனை அப்படின்னு சொல்லி கத்துனதும் பின்னாடி போய் அப்படியே பின்னாடியே போய் நடந்து கீழே விழுந்து அப்படியே மயக்கமாகறான் அந்த நபர். இதை பார்த்து 3 பேரும் பயந்துறாங்க. என்னடாச்சுன்னு தட்டி எழுப்புறாங்க. எந்திக்கவே இல்லை. என்னடாச்சு, இவன் வெளியே போய் கதவை தான் திறந்தான், அதுக்குள்ளே இப்படி வந்து விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்போ தான் பயத்தின் உச்சிக்கே போகிறாங்க. இந்த சவுண்டும் அழுகுறலும் ரொம்ப மைல்டாக இப்போ வீட்டு வாசலில் கேட்காம அந்த படிக்கட்டுகளில் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுமையாக அந்த வாசல் கதவு கிட்ட வராங்க. கதவுலேருந்து தலையை மட்டும் வெளியே சாய்ச்சி எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எட்டி பார்த்து அந்த படிக்கட்டில் 3 பேரும் உற்று கவனிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அதிபயங்கர ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்போ தான் 3 பேர் கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அந்த உருவம் எப்படி இருந்ததுன்னா, கருப்பு கலர் துணி போட்டிருந்த மாதிரியும் மணிகள் தொங்கிட்டு இருந்த மாதிரியும், அதாவது பெல்கள் அந்த மணிகள் தொங்கிட்டு இருந்த மாதிரியும், ஒரு சைடு ஆணின் உருவமும் இன்னொரு சைடு பெண்ணின் உருவமாக இருந்ததா அந்த 3 பேரும் அதை பார்த்து பயந்து அலறி போகிறாங்க. அவங்க அவ்வளோ போதையில் இருக்கும்போதும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இந்த கட்டத்தில் அந்த உருவம் ரொம்ப பொறுமையாக திரும்பி இவங்க 3 பேரையும் பார்க்குது அந்த இருட்டில். அப்போது அந்த 3 பேரில் இருந்த ஒரு நபருக்கு சடார்னு 2 பேரையும் உள்ளே இழுத்து, டேய் தியாகு வந்திருக்குது வைத்தீஸ்வரிடா அப்படின்னு சொன்ன உடனே 3 பேருக்கும் கைகாலெலாம் உதற ஆரம்பிக்குது. என்னடா சொல்கிற, வைத்தீஸ்வரி செத்துட்டாடா, என்னடா இப்படி சொல்கிற, அங்கே யாருமே இல்லையடா, அது ஏதோ உருண்டா, ஏதோ காத்தோ கருப்போ இப்படி பேசிக்கிறாங்க தவிர மற்ற 2 பேரும் நம்பவே இல்லை. இந்த 3ஆவது நபர் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக சொல்கிறேன் அது வைத்தீஸ்வரி தான்டா, ஆனால் அது ஏன் ஆணும் பெண்ணும் கலந்த உருவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே பதட்டம். தியாகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே இருக்கும்போது கோவப்படுறாரு. ஏய் யாரா அது வெளியே நிற்கிறது, நான் போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேரோட பேச்சை கேட்காம தியாகு என்ன பண்ணுறான்னா, வேகமாக அந்த வாசலை கடந்து போயிட்டு அந்த படிக்கட்டு இருட்டாக இருக்குங்க அந்த படிக்கட்டில். அப்போ கூட அந்த உருவம் வைத்தீஸ்வரி எந்த படிக்கட்டில் விழுந்து இறந்து போனாங்களோ அதே படிக்கட்டில் உட்காந்து தான் அப்படியே இந்த சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஹம்மிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துக்கு வந்த அந்த தியாகுன்றவன், யார் மணி இன்னும் இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துட்ருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த உருவம் ஒன்றுமே பண்ணலைங்க. அப்படி திரும்பி பார்த்த உடனே நின்ன இடத்துலையே சிறுநீர் கழிச்சிடுறாரு தியாகு. அந்த உருவம் சட்டுன்னு வந்து அவரோட காலை பிடிச்சி தரன்னு அந்த படிக்கட்டில் எடுத்துகிட்டு வந்து, எந்த படிக்கட்டில் கழுத்து எலும்பு உடஞ்சி இறந்து போனாங்களோ வைத்தீஸ்வரி, அதே படிக்கட்டில் தியாகுவோட கழுத்து எலும்பு நொறுக்கப்பட்டு அங்கேயே இறந்து போகிறாரு. இந்த விஷயம் நடந்து அன்று இரவு யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் இந்த விஷயம் தீயாக பரவுது. அந்த விஷயம் எப்படி பரவுதுன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த படிக்கட்டில் விழுந்து இறந்து போனால, அதே இடத்துல நம்ம ஊரை சேர்ந்த தியாகுவும் அப்படியே இறந்து போயிருக்கான். இந்த விஷயத்தை கேட்டால் அந்த 3 நபர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரிலன்னு சொல்கிறாங்க. ஒரே அமானுஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் பயங்கரமாக அந்த ஊரில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே அதை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பேச்சை. இந்த பேச்சு இந்த ஊரில் முணுமுணுக்க ஆரம்பித்து நம்ம தங்கவேலு இருக்கிற அந்த ஊர் வரைக்கும், அதாவது கொழுக்குமலை வரைக்கும் இந்த நியூஸ் பரவுது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உன் பொண்ணு இறந்ததுலேயே ஒரு பையன் இறந்துட்டான், அதுவும் உன் பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தாலும் அந்த பையன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்ட உடனே படன்னு ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க தங்கவேலு. இவர் ஓடுறத பார்த்த எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, அந்த இறந்து போனால தியாகு, அவன் வந்து இவன் பொண்ணுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டான் போல், அதனால் அந்த பையன் இப்போ இறந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக அந்த பையனோட உடலை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு போகிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. தங்கவேலு வேகமாக ஓடி போயிட்டு தன்னோட பொண்ணான வைத்தீஸ்வரியை அடக்கம் பண்ணியிருக்காங்களே சுடுகாட்டில், அந்த சமாதி பக்கத்தில் போயிட்டு, அதாவது மணலோடு மூடி வச்சுருப்பாங்களே அந்த சமாதி பக்கத்தில் போயிட்டு அவங்களோட கால் மாட்டில் கையை வச்சு தலையை குனிஞ்சு, அம்மா உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சிருச்சுமா, இதுக்கு மேலே நீ நிம்மதியாக ஒரு சாந்தி நிலைக்கு அடைஞ்சிரு,
இதுக்கு மேலே பேயா பிசாசா அலைஞ்சு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாத, உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க என்னால் தாங்க முடியலம்மா, நாங்கள் செத்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்களை நம்பி நிறைய குடும்பம் நம்மளோட இதில் எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் உங்கள் அம்மாவும் உயிரோடு இருக்கோம், நீ இறந்ததுக்கப்புறமும். இதுக்கு மேலேயாவது நீ ஒரு சாந்தி நிலையை அடைஞ்சு நிம்மதியாயிருன்னு சொல்லி அந்த சமாதியில் கையை வச்சு தேம்பி தேம்பி அழுகிறாருங்க நம்ம தங்கவேலு. அந்த நேரத்தில் தங்கவேலுவோட அந்த தலையில் கையை வச்சு யாரோ அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அசிரரி கேட்குற மாதிரி தங்கவேலுக்கு சுற்றி சுற்றி பார்க்குறாருன்னா யாருமே இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் தங்கவேலு சொல்கிறது என்னென்னா, அது என் பெண் தான், அவள் என் பொண்ணு தான் என் தலையில் கையை வச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளோட சாந்தி நிலையை தேடி போயிட்டா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இந்த விஷயம் நடந்து தியாகுவும் வைத்தீஸ்வரி மட்டும்தான் இறந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. இந்த தியாகுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, இந்த பொய் சொல்லி அவங்க கொலை பண்ணலை, ஆனால் அந்த விஷயத்தை மறைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேரும் ஒவ்வொரு வருஷம் இடைவெளியில் மர்மமான முறையில் இறந்துட்டாங்க. இவங்க இறந்ததுக்கு எந்த வித ஒரு ரீசனும் கிடையாது, உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. எதுவுமே ரீசனே இல்லாமல் இந்த 3 பேரும் ஒவ்வொரு வருஷம் கேப்லேயே இறந்துட்டு இருக்காங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ துரோகம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 4 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாக இப்படி ஒரு இதில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த கதை மூலமாக நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நேரத்தில் நம்மளுக்குலாம் என்ன தோணுன்னா, நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது இவங்க பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பிரதிபலன் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள், அது தப்புன்னு நான் சொல்ல வரல, எது வேணால் பண்ணுங்கள், அது உங்களோட ஃப்ரீடம். பட் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை பெற்றவங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஒரு விஷயத்த ரொம்ப முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வருவாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சுதாரிச்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்குங்க. அதை மீறி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா, வைத்தீஸ்வரிக்கு இப்போ நடந்தது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்களும் சம்பவங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் கேட்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.